புக்கம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயத்தேகிரன் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திரஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்லோகம் காண்டம் 10 அத்தியாயம் 87 ஸ்லோகம் 16. வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள்ல சுருத்திகள் பாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, எனவே உலகங்களுக்கும் நாயகரே, பிரபஞ்சத்தின் எல்லா கலங்கத்தையும் அகற்றிவிடும் உங்களுடைய கதையாகிய அமுத கடலில் மூழ்குவதன் மூலம் விவேகிகள் எல்லா துன்பங்களையும் போக்கிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்க பரமமானவரே, ஆத்ம பலத்தினால் கெட்ட பழக்கங்களை தங்கள் மனங்களில் இருந்து அகற்றி காலத்தின் பிடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு இடையறாத ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு உங்களுடைய உண்மையான சொரூபத்தை பூஜிப்பவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்போ சுருதிகள் என்ன பிரார்த்தனை பண்றாங்கன்னா, பகவானே, உங்க கதைகளை பேசி அந்த கதையில இருக்கிற அமுதத்துல மூழ்குபவர்களுக்கு துன்பங்கள்லாம் போயிடுமா. அப்ப இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு மனிதன் தனக்கு இருக்கிற கெட்ட குணத்தெல்லாம் விட்டுட்டு மனசுல இருந்தும் எடுத்துட்டு பகவானுக்கு உண்மையாகவே தொண்டு செய்யக்கூடியவங்க இன்னும் அதிகமான பலன்களை அடைகிறார்கள்னு சொல்றாங்க. அப்ப முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் பரபிரம்மனை பற்றி பேசினாங்க சுருத்திகள். இப்போ இந்த ஸ்லோகத்துல சுருத்திகள் உண்மையான நோக்கத்தை சொல்லுறாங்க. இப்ப இதுல லீலைகளை பத்தி மனசுல திருப்பணும். இப்ப பரபிரம்மன்றது பகவான் எங்கும் பரவி இருக்கிறார், எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறார் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ பகவான் ஒரு நபர், அவருடைய லீலைகள், அவர் உலகத்துக்கு பண்ண லீலைகளை பற்றி லீலைகளை நோக்கி மனசை திருப்பணும்னு சொல்றாங்க. அப்போ எல்லா வேதங்களும் அனைத்து காரணங்களுக்கும் காரணமான பரம புருஷரின் மேன்மையை அறிவிப்பதால் வித்தியாசம் காண்பவர்கள் அவரது வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து என்ன பண்ணோம்? பரபிரம்மம் எங்கும் பரவி இருக்கும் சக்தி. இப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும்? அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அறிவாளிகளான பக்தர்கள் அவரது மகிமைகள் என்னும் கடலில் மூழ்குவதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களின் துன்பங்களையும் அகற்ற உதவி செய்வதுடன் பௌதிக வாழ்வில் தங்களுக்குள்ள சொந்த பற்றுதல்களையும் அகற்றிக் கொள்கிறார்கள். இங்க பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களை பத்தி சொல்றாங்க. அவங்க இப்ப பகவத் பக்தி பண்றது ஒரு படி. ரெண்டாவது படி, நான் பக்தி பண்ற நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது, மற்றவங்களுக்கும் அதை பத்தி சொல்லி தர்றது. இது ரெண்டாவது படி. அப்படி செய்யும் போது ஒரு பக்தனுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இருக்கிற பற்றுகள்லாம் போயிடும், பௌதிக பற்றுகள்லாம் படிப்படியாக அகன்றுவிடும். கர்மம், ஞானம், யோகம் ஆகிய தொல்லை மிகுந்த தவ வாழ்வில் அவர்களுக்கு முன்பிருந்த ஆர்வத்தை அறவே இழந்து விடுகின்றனர். அப்போ கர்மம், கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். இப்போ யோகத்திலே யோகம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எக்ஸசைஸ் பண்றாங்க பாருங்க, அஷ்டாங்க யோகம், அதைத்தான் நினைச்சுப்பாங்க. அது கிடையாது. யோகம் என்பது வழிமுறை இல்லையா? ஞான யோகம்ன்றது ஞானத்தை கொண்டு கடவுளை அடைவது. கர்ம யோகம்ன்றது கடமைகளை செய்து கடவுளை அடைவது அப்படின்னு. ஆனா அதோட எல்லாத்தையோட சேர்த்து பக்தி யோகம் வந்தாதான் அது முழுமை பெறும், இல்லைன்னா முன்னேற முடியாது. இப்ப இந்த பக்தர்களுக்கும் மேலாக ஆன்மீகத்தில் மேன்மையடைந்த சூரிகள் உள்ளனர். இவங்கெல்லாம் ஒரு ஒரு பக்தர்கள். அதுக்கு மேல சூரிகள் இருக்கிறாங்க. சூரிகள்ன்றவங்க நித்திய சூரிகளை சொல்றாங்க. பரமபுருஷரின் மகிமைகள் என்னும் அமுத கடலில் தங்களை முழுமையாக ஆழ்த்தி கொள்வதன் மூலமாக அவற்றை புகழ்கின்றனர். பக்குவமடைந்த இந்த பகவத் பக்தர்கள் நினைத்தற்கரிய பூர்ணத்துவத்தை அடைகின்றனர். அவர்களது உண்மையான முயற்சிகளுக்கு கைமாறாக பகவான் தனது தனிப்பட்ட சுயரூபத்தை அவர்கள் உணரக்கூடிய சக்தியை அவர்களுக்கு அளிக்கிறார். இப்ப நம்ம கூட பகவானை தரிசிக்கிறோம், ஆனா அவரை உண்மையா தரிசிக்கிறது இல்லை. இதே ஒரு தூய பக்தர் பிரபுபாதர் பகவானை பார்த்தாருன்னா அவருக்கு பகவான் பேசுவாரு, அவருக்கு சில விஷயங்களை சொல்வாரு, அவரோட பிரதிபலிப்பார். ஆனா சாதாரணமா நம்ம அப்படி போயிட்டு எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம இப்போ கடவுளை மாயப்பூர்ல ராதா மாதவரை பார்த்தோம்னா இப்படி இப்படி பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா பிரபுபாதர் பார்த்தாருன்னா பிரபுபாதர் அவர்கிட்ட பேசுவார். அப்ப தூய பக்தர்களுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறாராம்.
பகவானின் அந்தரங்க லீலைகளையும் அவரது பரிவாரங்களை பற்றியும் அதிக சந்தோஷத்துடன் நினைப்பதன் மூலமாக அவர்கள் மனதில் எஞ்சியுள்ள கொஞ்ச நஞ்ச களங்கங்களிலிருந்தும் தானாகவே விடுபடுகின்றது. அவங்க இந்த தூய பக்தர்கள் கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற களங்கங்கள்லாம் படிப்படியா வெளியே போயிடும். நோய் மற்றும் முதுமை ஆகியவற்றின் தவிர்க்க முடியாத வேதனைகளை பற்றிய உணர்விலிருந்தும் அவர்கள் விடுபடுகின்றனர். அப்படிப்பட்ட தூய பக்தர்களுக்கு நோயெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. நோய் இருக்கலாம். புரோபாதன் இதுக்கு சிறந்த உதாரணம். கடைசி வரைக்கும் அவர் அவருடைய உடல் போயிடுச்சு. ஆனா அவர் அதே தூய நிலையில அந்த முழு ஆன்மீக சக்தியோட இருந்தார். கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன பக்தியை பற்றி தெரிஞ்சதோ பாகவதத்தினுடைய உரையை சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்ப அந்த உடல் கவலை, உடல் பத்தின வேதனைகள்லாம் அவங்கள பாதிக்காது. பக்தி தொண்டின் வலிமையை பற்றி சுருதிகள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. பக்தி தொண்டினுடைய சக்தி என்ன அப்படின்னு, தத்யதா புஷ்கர பலே பலாச ஆப்போ ந ஸ்லிஷ்யந்தே ஏவம் ஏவம் விதி பாபம் கர்மன ஸ்லிஷ்யதே. நீர் தாமரை இலையில் ஒட்டுவதில்லை, அதுபோல பாவச் செயல்கள் இவ்வாறு உண்மையை அறிந்தவரிடம் ஒட்டுவதே இல்லை. அப்ப இங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த பக்தர்களை பாவம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அவங்க பாவம் பண்ண மாட்டாங்க. பாவம் பண்ண மாட்டாங்க. பாவம் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது. அவங்க அந்த பாவத்துல இருந்து வெளிப்பட்டு தான் நிற்பாங்க. அது சில பேர் இந்த தியரியை வச்சு நானும் பாவங்களையும் செஞ்சுட்டு நான் மகான்னு சில போலி சாமியார்கள்லாம் சொல்றாங்க. இந்த உலகத்துல மகான்கள்னு இருந்தாங்கன்னா அவங்க பாவம் செய்யவே மாட்டாங்க. பாவம் வராது அவங்களுக்கு. அவங்க தூய்மையா தான் இருப்பாங்க. அதையும் பார்க்கணும். தூய்மையா தான் இருப்பாங்க. சில பேர் நாங்க மகான்கள், நாங்க செய்யறதெல்லாம் பாவம் கிடையாதுன்ட்டு பாவ காரியங்களை செய்யறாங்க. அது கிடையாது. சுத்தமா இருக்கிறவங்க சுத்தமா தான் இருப்பாங்க. நான் கர்மனா லிப்யத்தே பாபகேன. இவ்விதமாக பாவ செயலால் கரை படிந்தவன் ஆவதை ஒருவன் தவிர்த்து விடுகிறான். அவங்களுக்கு அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க என்பதை இந்த இது தைத்திரிய உபனிஷத்து, பிரகத் ஆரண்யக உபனிஷத்து அதெல்லாம் சொல்லுது. அடுத்து ரிக்வேதம் பரமபுருஷரின் லீலைகளை பின்வருமாறு கூறுகிறது. விஷ்ணோர் நூக்கம் வீர்யானி பிரவோச்சம் யக பார்த்தவானி விமமே ரசாம்ஷி. உலகில் உள்ள தூசிகளை எல்லாம் எண்ணி பார்க்க முடிந்தவனால் மட்டுமே பகவான் விஷ்ணுவின் வீர தீர செயல்களை முழுமையாக எடுத்து கூற முடியும். உலகத்துல எத்தனை தூசு இருக்குதோ அத்தனை தூசை என்றவனாலதான் பகவானுடைய பெருமைகளை பாட முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானுடைய பெருமைகளை யாராலையும் பாட முடியாதுன்னு அர்த்தம். பல சுருதி மந்திரங்கள் பகவானின் பக்தி தொண்டை புகழ்கின்றது. உதாரணமாக ஏகோ வசி சர்வகோ ஏ அனுபஜந்தி தீரா தேஷாம் சுகம் சாஸ்வதாம் நேத்தரேஷாம். அவர் ஒருவரே எங்கும் வியாபித்திருப்பவர், அனைத்தையும் ஆள்பவர். அவரை வழிபடும் நல்லாத்மாக்கள் மட்டுமே நிலையான மகிழ்ச்சியை பெறுகின்றனர், வேறொருவரும் இல்லை. ஒரு நிலையான மகிழ்ச்சி ஒருத்தருக்கு வரணும்னா அது பகவானை வணங்குபவர்களுக்கு மட்டும்தான் முடியும், மற்றவங்களால முடியாது. மற்றவங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி வரவே வராது. இப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முடிவுல ஸ்ரீதர சுவாமி அந்த ஸ்லோகத்தை அவர் இப்போ சுருக்கமா புரியுற மாதிரி எளிமையா அவர் ஒரு ஸ்லோகம் எழுதுறார். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடி ஸ்ரீதர சுவாமி இது ஒரு ஸ்லோகம் வரும். சகல வேத கணீரித சத்குணஸ் துவம் இதி சர்வ மனிஷி ஜனாரதாக त्वयि सुभद्र गुणश्रवणादिभिस् तव पदस्मरणेन கலமாக. அனைத்து வேதங்களும் உன்னதமாக உமது குணங்களை விவரிப்பதால் சிந்தனை திறன் உள்ளவர்கள் அனைவரும் சர்வ மங்களகரமான உமது குணங்களை பற்றி கேட்பதிலும் பாடுவதிலும் கவரப்படுகின்றனர். இவ்வாறாக உமது தாமரை பாதங்களை நினைவு கூறுவதன் மூலம் அவர்கள் பௌதீக துன்பத்திலிருந்து விடுபடுகின்றனர். இவ்வாறாக எல்லா வேதங்களும் பகவானுடைய புகழை பாடுகிறது. பகவானுடைய புகழை பாடுவதில் கவரப்படுபவர்கள் பௌதீக துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெறுகிறார்கள். அடுத்து ஸ்லோகம் 17. ஸ்லோகம் 17 ஒரே நிமிஷம். இப்ப ஸ்லோகம் 17 சுவாசிப்பவர்கள் உமது விசுவாசிகளாக ஆனால் மட்டுமே உண்மையில் உயிர் உள்ளவர்களாவார். இல்லையேல் அவர்கள் சுவாசம் ஒரு துருத்தியை போன்றதாகும். உமது கருணையினாலே மகத்தத்துவம் மற்றும் பொய் அகங்காரம் முதலான மூலப்பொருட்கள் அண்டத்தை சிருஷ்டித்துள்ளன.
அன்னமயம் என்பது போன்ற தோற்றங்களிடையே நீங்கள் முடிவானவர். நீங்கள் ஜீவராசியுடன் பௌதிக திரைக்குள் நுழைந்து அவன் எடுப்பது போன்ற அதே ரூபங்களை எடுக்கிறீர்கள். ஸ்தூல மற்றும் சூட்சும பௌதிக தோற்றங்களிலிருந்து வேறுபட்டுள்ள நீங்கள் அவற்றின் அடிப்படை உண்மையாக விளங்குகிறீர்கள். இதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். கேள்விகள் நிறைய எழுதிட்டேன். நான் வேகமா போகணும்னு பார்க்குறேன். இந்த 5 விஷயங்களையும் 5 ஸ்லோகத்தை இன்னைக்கு முடிச்சே ஆகிறோம். 20 வரைக்கும் நான் முடிச்சிடுறேன். இதுல என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் பகவானை பற்றி அறியலையோ அவங்க நீங்க இரும்பு அடிக்கிறவன் கடைக்கு போனீங்கன்னா அங்க இப்படி புஷு புஷ்ஷுன்னு ஒண்ணு ஊதும். அது பேர் துருத்தி. அது மூச்சு விடுது. அது மூச்சு விடுறதுக்கு சமமா? அப்போ யார் பகவானை அறியலையோ அவன் மூச்சு விட்டா கூட அந்த துருத்திக்கு சமமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது, பகவான பகவானுக்கு முதுக காட்டிட்டு திரும்பி வர்றவங்கெல்லாம் ஆன்மீக தற்கொலை புரிந்தவர்கள் ஆகின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஷோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அசூர்யா நாமத்தே லோகா அந்தேன தமசாவிர்த்தா தாம்ஸ்தே பிரத்யாபிகச்சந்தி ஏகே ஆத்மா அனோஜனா. ஆத்மாவை கொல்ல முடியாதுன்றது உண்மை. ஆத்மாவுக்கு தீங்கு இழைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு எதிராக செயல்படுவது, கிருஷ்ண பக்தி இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ஆன்மீக தற்கொலைன்னு சொல்லப்படுது. ஆத்மா அழிய முடியாது, அழிக்க முடியாதது தான், உண்மைதான். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு கெடுதி செய்யக்கூடிய அளவுக்கு காரியங்கள் பௌதிக காரியங்களை செய்யும் போது இது நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 2 வகையான ஜீவராசிகள் உலகத்துல இருக்கு. ஒண்ணு அசுரர்கள், ஒண்ணு தேவர்கள். பக்தர்கள், அபக்தர்கள். அப்போ இந்த பக்தர்கள் படிப்படியாக முன்னேறி பகவானை அடைஞ்சிருவாங்க. அபக்தர்கள்லாம் இங்கே சிக்கி தவித்து இங்கே சுத்தி கொண்டு இருப்பார்கள். அப்ப பகவானை அடையணும்னா என்ன பண்ணும்? மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரும். எப்பொழுதும் பகவானே நினைச்சு மனசுல எப்போதும் பகவானே நினைச்சு பகவானுக்கு தொண்டு புரிந்து அவருக்கே நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை காப்பாற்றுகிறார்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜீவன்கள்லாம் இந்த உடல்ல இருக்கிற ஜீவன்களுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குதுன்னா, ஒரு இயந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மாதிரி. நீங்க கார்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த கார் ஒரு இயந்திரம். அந்த மாதிரி இந்த உடல்ன்றது ஒரு இயந்திரம். இந்த 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 ஆத்மாவை சுத்தி 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மனம், புத்தி, அகங்காரம்ன்ற சூட்சும உடல். இன்னொன்னு கண்ணால் பார்க்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களால் ஆன 5 பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல். ஸ்தூல உடல், சூட்சும உடல். இந்த 2மே ஜீவனை பிரயாணிக்க வைக்கக்கூடிய இயந்திரமாக இருக்கிறது. ஒரு இயந்திரத்துல உள்ள உட்காந்துன்னு அது நம்மளை ஆட்டுது. அதன் பிரகாரம் நம்ம நடந்துட்டு போறோம். எப்போ ஒருவன் புத்தியை பயன்படுத்தி பகவானை சரணடைகிறானோ அப்போ சாகா வரம் பெறுகிறான். இல்லைன்னா செத்து செத்து பிறக்க வேண்டியதுதான். அப்போ இந்த உலகத்துல நம்ம இந்த ஜீவனை, இந்த உடலை உயிருள்ளதா நாம் பார்க்கிறோம். ஆனா உயிர் இல்லை, இது ஒரு இயந்திரம் தான். அதனால இங்க அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எப்போ ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு இருக்குதோ அந்த 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 ஜீவனுக்கு 5 விதமான மூடிகள் உண்டு. கோஷங்கள்னு சொல்றாங்க. நம்ம இதை பகவத்கீதையில ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ஜீவன் 5 உணர்வு நிலையில போறான். ஒண்ணு அன்னமயம். ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு தான் எல்லாம். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, சாப்பாடு இருந்தா போதும். அடுத்து பிராணமயம். ஜீவனுக்கு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றது. சாப்பாடு, அடுத்தது உயிரை பார்த்துக்கிறது. 3வது மனோமயம். எண்ணுதல், உணர்தல், இதெல்லாம் மனசை வச்சு காரியங்களை பண்ணிக்கிறது, மனசுக்கு விருப்பமான வேலைகளை பண்ணிக்கிறது. இது மாதிரி இந்த 3 நிலையும், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், இது 3ம் பௌதிகமானது. அடுத்து 4வது நிலைக்கு ஒரு மனுஷன் வரான். அந்த 4வது நிலை பேரு விஞ்ஞானமயம். இந்த விஞ்ஞானமயத்துல நான் இந்த உடல், ஆத்மா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சு என்ன பண்ணணும்? இப்போ சரி, நான் அந்த உடல் அல்ல, நான் ஆத்மானா, அது புரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதுக்கான செயல்பாட்டை செய்யும்போது, பக்தி தொண்டு செய்யும்போது அவன் ஆனந்தமயத்துக்கு போகிறான். ஆனந்தமயம் என்பது
உண்மையான தன்னை உணரும் நிலை. இப்போ இந்த 5 நிலைகள் ஒரு மனுஷனுக்கு உண்டு அப்படின்றத இங்க இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றாங்க. அன்னமயம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த அன்னமயத்தினுடைய நிலையிலிருந்து முடிவு யாரு? ஆனந்தமயமாகிய சச்சிதானந்தமாகிய பகவான் தான். எல்லாத்துக்குமே ஸ்தூல மற்றும் சூட்சும பௌதிக தோற்றங்களிலிருந்து வேறுபட்டுள்ள நீங்கள் அவற்றின் அடிப்படை உண்மையாக இருக்கிறீர்கள். இந்த பௌதிகம் ஆன்மீகம் ரெண்டுத்துக்குமே அடிப்படை யாரு? மூலம் யாரு? கிருஷ்ணர் தான் அப்படின்றத இங்க சொல்றாங்க. இப்ப இந்த 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 5 கோஷங்கள் சொன்னேன் இல்லையா? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த ஆனந்தமயம் இதெல்லாம் தாண்டி உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி ஒன்னே ஒண்ணுதான் எஞ்சி நிக்குமா. அது பேரு அவசேஷம். அவசேஷம் அப்படின்னா சேஷம்னா மிச்சம். அவசேஷம் அப்படின்றது இறுதியாக நிற்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பரமபுருஷ பகவான் தான். ஏன்னா இப்ப இந்த உலகம்லாம் அழிஞ்ச பிறகு பகவான் தான் நிற்பாரு. பகவான் தான் எல்லாத்தையும் படைச்சார். இந்த உலகத்துல இருக்கிற பௌதிகமும் பகவானுடைய சக்தி தான், ஆன்மீகமும் பகவானுடைய சக்தி தான். ஜீவராசி தட்டஸ்த சக்தியாக இந்த உலகத்துல இருக்கிறார். தட்டஸ்த சக்தினா அந்த இடைப்பட்ட இடைப்பட்ட சக்தி, மார்ஜினல் பொட்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு பௌதிகத்துக்கு போகலாம், இல்ல ஆன்மீகத்துக்கு போகலாம். அப்போ யாரு இந்த இந்த தலைகளை நீக்கி பகவானை நோக்கி திரும்புறாங்களோ அப்போ அவங்க அவங்களும் பகவானை மாதிரி ஆனந்தமயத்திற்கு வர முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப கடைசியில ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார், நரஹரி பெருமானே, இந்த மனித ரூபத்தை அடைந்தவர்கள் உம்மை பற்றி கேட்பதன் மூலமும் உமது புகழை பாடுவதன் மூலமும் உம்மை நினைப்பதன் மூலமும் வேறு பக்தி தொண்டுகளின் மூலமும் உம்மை வழிபடவில்லை எனில் துருத்திகளைப் போல் சுவாசித்துக் கொண்டு பயனற்ற வாழ்வை வாழ்ந்தவர்களாகும். அப்ப சும்மா இரு கையுடைய மிருகங்கள், மிருகங்கள்னா 4 கை இருக்கும். மனிதர்கள் பகவான பாடலனா இரு கையுடைய த்வித பசு மிருகங்களாக துருத்தியை போல சுவாசிப்பவனாக கொல்லப்படுகிறான். 18வது ஸ்லோகம். சிறந்த முனிவர்களால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கிடையில் நன்கு பக்குவம் அடையாத பார்வையை உடையவர்கள் பரமபுருஷரை வயிற்று பகுதியில் உள்ளவராக பாவித்து வழிபடுகின்றனர். அதே சமயம் ஆருணிகளோ ஒரே நிமிஷம், எப்படிதான் நான் சைலண்ட் மோட்ல தான் போட்டிருக்கேன். அதே சமயம் ஆருணிகளோ எதிலிருந்து பிராண வழிகள் எல்லாம் வெளிப்படுகின்றனவோ அந்த சூஷ்ம மையமாக உள்ள இதயத்தில் பகவான் இருப்பதாக பாவித்து அவரை வழிபடுகின்றனர். எல்லையற்ற பகவானே, இத்தகைய உபாசகர்கள் அங்கிருந்து தங்களுடைய உணர்வை மேல் நோக்கி தலை உச்சிக்கு உயர்த்துகின்றனர். அங்கு அவர்களால் உம்மை நேரடியாக தரிசிக்க முடியும். பிறகு தலை உச்சியிலிருந்து பரம இலக்கை நோக்கி செல்லும் அவர்கள் எங்கு சென்ற பின் மீண்டும் இவ்வுலகில் மரண வாய்க்குள் விழுவதில்லையோ அந்த இடத்தை அடைகின்றனர். இது அஷ்டாங்க யோக முறையை பற்றி சுருதிகள் சொல்லுது. அஷ்டாங்க யோக முறை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா சுருக்கமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித்தரேன். இவ்வளவு மட்டும் படிச்சிட்டோம்னா போதும். 7 சக்கரங்கள் இந்த உடல்ல இருக்கு. சக்கரம், இந்த சக்கர தியானம் எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அது இந்த கலியுகத்துல பண்ண முடியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் சக்கரம் மூலாதார சக்கரம்னு சொல்றோம். இந்த இந்த நம்மளுடைய முதுகெலும்புக்கு கீழே இருக்கு, அது பேர் மூலாதார சக்கரம். 2வது சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்றோம். அது இந்த இடுப்பு எலும்புக்கு மேல இருக்கு. அடுத்தது மணிப்புர சக்கரம்னு சொல்றோம். அந்த வயிற்றினுடைய மேல் பகுதியில் இருக்கு. அடுத்து இதய சக்கரம், அனகத்த சக்கரம்னு இதயத்தில் இருக்கிற சக்கரத்தை சொல்றாங்க. அடுத்து தொண்டையில் இருக்கக்கூடிய விஷுத்த சக்கரம்னு சொல்றோம். அடுத்தது அக்யாத சக்கரம், அடுத்தது சகசர சக்கரம். சரியா? இப்ப அடிப்படையில் இருக்கிறவங்க சில தியானம் பண்ணக்கூடியவங்க வயிற்றுல இருக்கிற ஜடர் அக்னி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருது, ரொம்ப ஃபேமஸ். அது 15வது அத்தியாயத்துல வருது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்த பிராணபான சமாயுக்த பச்சாமி அன்னம் சதுர்விதம். கிருஷ்ணர் சொல்றார், வயிற்றுல இருக்கிற ஜடர் அக்னியாக நானே இருக்கிறேன். வயிற்றுல இருக்கிற பொருட்களை ஜீரணிக்கம் பண்றதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லை, நான் தான் ஜடர் அக்னியா இருந்து ஜீரணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை தியானம் பண்ற முனிவர்கள்
உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. படிப்படியா சில பேர் வந்து இப்ப அந்த சக்கரம் எங்க இருக்கு? வயித்துல தியானம் பண்றது வந்து பார்த்தோம் மணிப்புர சக்கரம்னு பார்த்தோம். அப்ப கீழ்நிலையில சில பேர் தியானம் பண்றாங்க. அதுல வெற்றி வராதுன்னு சொல்றாங்க. அந்த தியானத்தை மேல நோக்கி நோக்கி இதயம், தொண்டை, அப்புறம் இந்த இந்த உச்சந்தலை அங்க வரணும். உச்சந்தலைக்கு வந்து அங்க தியானம் பண்ணி யார் தன்னுடைய தேகத்தை இங்கிருந்து வெளிவிடுறாங்களோ, நீங்க பார்க்கலாம். நம்ம உயிர் போகும்போது மூக்கு வழியா, கண்ணு வழியா, காது வழியா, வாய் வழியா, மலத்வாரம் வழியா கூட உயிர் போகும். ஆனா உயிர்ன்றது இங்க எந்த இடத்துல இந்த கபாலம் உடைஞ்சி அப்படி போகும்போது தான் முக்தின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப தியானம் பண்றவங்க எல்லாம் கீழே இருந்து உயிர் சக்தியை, இப்ப 7 சக்கரம் சொன்னேன்ல, மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர சக்கரம், அனஹட்ட சக்கரம், அப்படின்னா 7 சக்கரம். இந்த சகசிரார சக்கரம்னு சொல்லி இந்த மண்டைக்கு மேல இருக்கிற இந்த சக்கரத்துக்கு வரைக்கும் உயிர் சக்தி எடுத்து இங்கிருந்து ஜீவன் போகுது பாருங்க, அவங்களுக்கு தான் முக்தி. இது வந்து அஷ்டாங்க யோகம். இதெல்லாம் நாம பண்றதில்ல. நம்ம பக்தி தான் பண்ண முடியும். இந்த கலியுகத்துல இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஆனாலும் சுருத்திகள் வந்து பாடுறாங்க. இப்ப இங்கிருந்து ஜீவன் போறாங்கன்னு அவங்க வந்து வெற்றி அடைவார்கள்னு. புரியுதா? இப்ப கடைசியில வந்துடலாம். இதயத்தில் உறைபவரான பரமபுருஷரை நாம் வழிபடுவோம். சிறந்த முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட வழிமுறைகளுக்கேற்ப வயிற்று பகுதியிலும் உடலின் மற்ற பகுதிகளிலும் உள்ள பகவானின் அம்சத்தை தியானித்து கொண்டு இறக்கக்கூடிய ஜீவன்கள் அவரையே நினைக்கும் பொழுது பகவான் அவர்களது மரண பயத்தை முற்றிலும் அழித்து விடுகிறார். எல்லாருடைய இதயத்திலையும் கட்டவரல் அளவுல பகவான் பரமாத்மாவா இருக்கிறார். இந்த சக்கரம்லாம் சொன்ன பாருங்க, அங்கெல்லாம் கூட பகவான் இருக்கிறார். ஆனா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வயிற்று சக்கரத்துல பகவானை தியானம் பண்ணா கூட முக்தியை அடைய முடியாது. அந்த தியானத்தை மேல எழுப்பணும். மேல எழுப்பி எழுப்பி இங்க வரைக்கும் வந்து தான் போகணும். அப்படி செய்யும் போது நமக்கு முக்தி நமக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து ஸ்லோகம் 19. இந்த ஸ்லோகத்துல நீங்கள் படைத்துள்ள பல வகைப்பட்ட ஜீவராசிகளுக்கு இடையில் பிரவேசிக்கும் நீங்கள் தீ எதை எரிக்கிறதோ அப்பொருளின் வடிவத்திற்கேற்ப அது வெவ்வேறாக தோன்றுவது போல் ஜீவராசிகளின் உயர்வு தாழ்வுகளுக்கேற்ப உங்களை தோற்றுவித்துக் கொண்டு அவர்களை நீங்கள் செயல்பட தூண்டுகிறீர்கள். ஆகவே பௌதிக பற்றுகளிலிருந்து விடுபட்ட மாசற்ற புத்தியுடையவர்கள் உங்களை நிலையற்ற இவ்வுயிரினங்களுக்கு இடையில் சமமான மாற்றமில்லாத நிலையான உண்மையாக உணர்கின்றனர். இப்போ பகவான் எப்படி எல்லா ஜீவராசிகளும் போறார். பகவானுடைய தனிப்பெரும் கருணை என்னன்னா, இந்த ஜீவராசிகள்லாம் பகவானை விட்டு நீ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் கூட போறார், விடமாட்டார். பகவான் எப்பவுமே ஜீவனை விடுறதே கிடையாது. எப்போதும் இருப்பார். நரகத்துல இருந்தா கூட ஜீவனோட தான் இருக்கிறார். பரமாத்மா இருக்கிறார். பரமாத்மா அதனாலலாம் பாதிக்கப்பட மாட்டார். எப்படி நெருப்பு எரியும் போது, இப்போ நெருப்பு வந்து ஒரு ஒரு கட்டை எரிக்குதுன்னு அந்த கட்டை ரூபத்தை வச்சு எரியும். சரியா? வேற ஏதோ ஒரு பொருள் எரியும். இப்போ பாருங்க, ஒரு மனிதன் எரியிறான்னு பாருங்க, அது மனிதனுடைய வடிவத்துல அந்த நெருப்பு எரியும். அப்போ ஒரு நெருப்பு எந்த பொருளை எரிக்கிறதோ அந்த பொருளா மாதிரி தெரிகிற மாதிரி பகவானே நீ வந்து எல்லாருடைய இதயத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ இருக்கிற. யார் மாசற்ற புத்தி வச்சிருக்காங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒரு சமமான மாற்றமில்லாத நிலையான உன்னை உணர்கிறார்களோ அவங்கள நீ காப்பாத்துற அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அதனால ஸ்ரீதர சுவாமி என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, தனது சொந்த சிருஷ்டி பொருட்களில் பிரவேசித்த பிறகும் அவற்றின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பௌதிக தரங்களில் இருந்து விலகியே உள்ள பரமபுருஷரை நாம் பூஜிப்போமாக. அவர் அனைத்திலும் ஊடுருவி பரவியுள்ள தூய வேறுபடுத்தப்படாத இருப்பாகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பன்றி வச்சுக்கலாம். பன்றி போய் மலம் தின்னுது. அப்ப அந்த பன்றியினுடைய உடல்ல கூட பகவான் இருக்கிறார். ஈ, எறும்பு, கொசு, காக்குரோச்சி, பல்லி, பூச்சி எல்லா ஜீவராசியும் உயிருள்ள உயிரற்ற ஜட பொருட்கள்லாம் வந்து சக்தியா இருக்கிறார் பிரம்மன். உயிருள்ள ஜீவராசிகளுக்குள்ள பரமாத்மாவாக இருக்கிறார். ஆனா அவர் வந்து இந்த பௌதிகத்தினால பாதிக்கப்படுறதில்லை. அவர் அதெல்லாம் அங்க இருக்கிறார். ஆனா அவருக்கு அந்த பௌதிகம் பாதிக்காது. இப்ப பன்றி போய் மலம் சாப்பிடுறதுன்னா பகவானை பாதிக்குமா? பாதிக்காது. பகவானுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நாம பல தவறுகளை பண்றோம். உள்ள பகவான் இருக்கிறார், பார்த்துட்டே இருப்பார். ஆட்டம் போடுறியா? போடு, நல்லா போடு, பார்த்து கொண்டே இருப்பார்.
அப்ப பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிற, ஆனா அந்த பௌதிகத்தினால மாற்றம் மாற்றம் அடையாத உன்னை நாங்க பூஜிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அடுத்து 20வது ஸ்லோகம். தனிப்பட்ட ஜீவராசி தனது கர்மத்தினால் தனக்கென சிருஷ்டித்து கொண்ட ஜட உடல்களில் வாழும்போது கூட உண்மையில் ஸ்தூல மற்றும் சூட்சும ஜட பொருட்களால் மறைக்கப்படாதவனாகவே உள்ளான். இது உண்மையே. ஏனெனில் வேதங்கள் விவரிப்பது போல் அவன் அனைத்து சக்திகளையும் உடைய தமது பின்ன பகுதியாக உள்ளான். இவ்வாறு ஜீவனுடைய நிலையை ஆராய்ந்தறிய கற்றறிந்த முனிவர்கள் எல்லா செயல்களையும் அர்ப்பணம் செய்வதற்குரிய ஸ்தானமாகவும் பௌதிக இருப்பை நிறுத்தி முக்தி அளிக்கக்கூடியதாகவும் உள்ள உமது தாமரை பாதங்களை இப்புவியில் நம்பிக்கையுடன் பூஜிக்கின்றனர். இப்ப பாருங்க, இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. இந்த ஜீவராசிகள்லாம் பகவானோட ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டவர்கள். ஜீவராசிகள்லாம் பகவானுடைய அம்சம். அதுல ஒற்றுமை இருக்கு. வேற்றுமை என்னன்னா குணத்துல. பகவான் மாயைக்கு வர மாட்டார், மாயையில விழமாட்டார். பகவானை மாயை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா ஜீவராசியை பண்ணும். அப்படி அப்படி ஜீவராசியை மாயை பண்ணுனா கூட என்ன ஆகும்னா, இப்போ உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு பாருங்க, நம்ம உடல்ல இருக்கிற நம்முடைய ஆத்மா இந்த மாயினால பாதிக்கப்படுறதில்ல. துன்பம்ன்றது ஆத்மா கிடையவே கிடையாது, இந்த உடலுக்கு தான். உடலுக்கும் மனசுக்கும் தான். ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு உடல் இருக்குல்ல, சூட்சும உடல், ஸ்தூல உடல். அவங்களுக்கு தான் துன்பம், ஆத்மா கிடையாது. எப்போ ஒருத்தன் ஆத்ம நிலைக்கு தானே ஏற்றுக்கொள்கிறானோ, உள்ள போயிடுறானோ, அப்போ அவன் இந்த உடலால பாதிக்கப்பட மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா சில யோகிகள்லாம் இமயமலையில ஐஸ் தண்ணி அப்படியே எடுத்து குளிப்பாங்க. அவன் ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அவங்க அந்த உடல் நிலையிலே இல்லை, உடலுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா அதனால பாதிக்கப்படலை அப்படின்றதுதான் புரிதல். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆனா அதனால அவங்க கடவுள் ஆக முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தன்னை உணர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் கடவுள் கிடையாது. ஏன்னா கடவுள் அதற்கு மேல பன்மடங்கு பெரியவர். அவர் இந்த மாதிரி கீழே இறங்க முடியாது, இறங்குறது கிடையாது. அப்படியே இறங்கினாலும் ஒரு ஜீவராசிக்கு துணையா நிக்கிறாரே தவிர அவர் அந்த ஜீவராசி நிலையில இறங்க முடியாது. அதான் இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்றாங்க. கடைசியில பாகம் அவர் பிரார்த்திக்கிறார். எப்படி பகவானை அடையலாம் அப்படின்றதுக்கும் அவங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பகவானே தனது பின்ன பகுதியான என்னை, தங்களது பின்ன பகுதியான என்னை உமது மாயையால் உண்டாக்கப்பட்ட பந்தத்திலிருந்து விடுவித்தருளுங்கள். பரமானந்தத்தின் இருப்பிடமே, தங்களது பாத சேவையில் ஈடுபட எனக்கு வழிகாட்டுவதன் மூலம் இதை செய்தருள வேண்டும். இதாங்க ஒரு பெரிய டாஸ்க்கு. நாம எப்போ இந்த சொந்த பந்தம், நானு, என் உடலு இதெல்லாம் விட்டு வெளியே வந்தோம்னா தான் பகவானை உணர முடியும். அதனால பக்தர்கள் இடைவிடாம ஒரு பிரார்த்தனையை செய்றாங்க. நான் ஏதும் உன் மாயை ஒன்றறியேன், உன் மாயையிலிருந்து என்னை விடுவி. பக்தி தொண்டு வரைக்கும் வந்துடுறோம் எல்லாருமே. ஆனால் இந்த பௌதிக பற்ற விடுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனாலதான் படிப்படியா அதை திருப்பறதுக்கான வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆச்சாரியர்கள்லாம். ஆனா ஒரு கட்டத்துல இந்த பௌதிக பற்ற முழுசா விடணும். அது நம்ம விடலைன்னா நமக்கு பாதகமாக அமையும் அப்படின்னு சொல்றார். அதனால பிரார்த்தனையிலும் பகவானே மாயிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு பிரார்த்திக்கிறார். இதுக்கான ஸ்லோகங்கள்லாம் எடுத்துட்டேன். நீங்க அதுக்கு கேள்விகளுக்கு பதில் எழுதும்போது பொருளுரையில எல்லா விஷயங்களையும் நீங்க படிக்க முடியும். தயவுசெய்து எல்லாரும் கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்த வாரம் ஒரு 40 கேள்வி வருது. அதனால நீங்கள் படிக்கணும். பாடத்தை நான் சுருக்கமா நடத்திட்டேன். ஏன்னா எப்படியும் அடுத்த வாரம் அதை மீண்டும் படிக்க போறோம். அதனால சுருக்கமா நடத்தி முடிச்சிட்டேன். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கலாம். மாதாஜி, இப்ப இங்க பரீட்சித் மகாராஜாவோட கேள்வியே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதையவே ஒரு கேள்வியா மாத்தி ஒரு அத்தியாயமாக்கி அது பாகவதத்தோட 10வது காண்டத்துல கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு உள்ள வேற ஒரு காரணம் இருக்கா மாதாஜி? இதெல்லாம் ரொம்ப பேசிக்காவும் இருக்கணும், அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லீலைகள் போயிட்டு இருக்கிற இடத்துல இடையில இந்த அத்தியாயம் வந்திருக்குது அப்படின்னா இதுக்கு ரொம்ப இதா இருக்குதுங்க மாதாஜி. ஃபுல்லா தத்துவார்த்தமாவே இருக்கிறதுனால இது எப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஸ்டினா மாறினதும் அப்படி இதா இருக்கு, ஒரு புரியாத மாதிரி இருக்கு மாதாஜி. இப்ப ஸ்ருதிகள் அவங்களும் பக்தர்கள் தான், வேதங்களும் பக்தர்கள் தான். சரி. இது ஆனா லீலை தான் நடந்துட்டு இருக்கு.
அந்த பக்தர்களை எங்க கொண்டாடணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், போட்டுருக்குதுங்க சார்ஜ் ரெண்டுலயும் மாறி மாறி சார்ஜை பார்த்து கண்ணுக்கு எட்டு போன முக்கியமா கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லும் போது நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா எப்படி அது? மன்னிக்கணும் மகேஸ்வரி மாதாஜி, நீங்க ஒரு டெக்னிக்கல் கேள்வியை வேற கேட்டிருக்கிறீங்க, எதுக்கு இந்த அத்தியாயம் இங்க வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து பகவானுடைய லீலைகளுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்தாலும் பகவானுடைய இப்ப சில நேரங்கள்ல பகவான் ரொம்ப கிட்ட வந்துட்டாருன்னா அவர் அலட்சியமா எடுத்துப்போம். இது நிறைய நேரத்தில் நடக்கும். நீங்க கூட முந்த நேத்து என்கிட்ட போன் பண்ணி பயந்து ஏதோ மன்னிப்பு கேட்டீங்களே, ஒரு மூத்த பக்தரை நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி கடவுளுடைய லீலைகளை படிக்கும்போது அவர் ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கணும்னா அடிப்படையானவங்களுக்கு. இப்ப அர்ஜுனன்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எப்படி படிப்பாங்கன்னா, கிருஷ்ணருடைய கால் அர்ஜுனன் மடி மேலேயும் அர்ஜுனனுடைய கால் கிருஷ்ணருடைய மடி மேலேயும் இருக்கும். ஆனா இருந்தாலும் அர்ஜுனன் எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு தான் முக்கியத்துவம் தருவார். எங்க அத்தை பையன் தானே அப்படின்னு அலட்சியமா நினைக்கிறது கிடையாது. நம்மள மாதிரி சாமானியமானவங்க ராசலீலை இதெல்லாம் பார்த்தோன்னே கிருஷ்ணரை திருப்பியும் சாமானியமா நினைச்சிடப்படாது அப்படின்றதுக்காக நடுவில் ஒரு தத்துவார்த்தமான ஒரு அத்தியாயத்தை உள்ள விட்டுருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வேதங்கள்லாம் அவங்களும் பக்தர்கள், அதனால அவங்க கிருஷ்ண லீலையில வரணும்ல, அதுக்காக வந்திருக்காங்க. சரியா? சரிங்க மாதாஜி, சரிங்க. நான் முன்னவே சொன்னேன், ஆனா அதுல இத நான் எங்கேயும் படிக்கல, என்னுடைய யூகம் தான் நான் முன்னாடி கூட சொன்னேன். ராசலீலையில பாத்தீங்கன்னா பலவிதப்பட்ட கோபிகள் இருந்தாங்க. முனிவர்களா இருந்து கோபியர்களா மாறினவங்க. ராமலீலையில முனிவர்கள்லாம் வந்து கோபிகளா மாறினாங்க. சில கோபிகள்லாம் மேல் லோகத்துல இருக்கிற அப்சரஸ்களாக இருந்தாங்க. சில கோபிகள் வந்து எப்போதும் கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய நித்திய சூரிகளா இருந்தாங்க. சில கோபிகள் சுருத்திச்சாரி கோபிகளாக, வேதங்களே கோபிகளாக வந்தாங்க. சரியா? ஆனா வந்தாலும் அந்த சுருத்திச்சாரி கோபிகள் எப்பவுமே பிரபுபாதர் அவர்களே வந்து ஒரு பக்தரா வந்து பிரார்த்திக்கிறாங்க. இந்த இந்த இடத்துல இது ஏன் வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்லோகம், இந்த இந்த அத்தியாயத்துக்கு முன்னாடி முன்னாடி அத்தியாயத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதை நான் சொன்னேன்னா, இங்க பரீட்சத் மகாராஜர் வந்து போன அத்தியாயத்துல வந்து ஒரு 2 பக்தர்களோட பகவான் சேருவார். ஒண்ணு அரசன், இன்னொருத்தர் பிராமணன், ஏழை. அந்த இடத்துல வந்து இந்த ஒரு சொல் வருது. அந்த சொல்ல வந்து வச்சு பரீட்சத் மகாராஜ் இங்க கேள்வி கேட்கிறார். அந்த இடத்துல வந்து பகவானை வந்து அனந்த ஆத்மனே அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. அதுக்காக பரீட்சத் மகாராஜர் இங்க வந்து அவர் வந்து பரபிரம்மம்னா எப்படி இவங்க வந்து விவரிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து இங்க கொடுக்கிறார். அந்த அத்தியாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விதான் பரீட்சத் மகாராஜை பொறுத்த வரைக்கும். நம்மை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய லீலைகள்ல இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப மலிவா எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக திரும்பவும் அவருடைய பிரம்மன், பரமாத்மா, அந்த சொரூபங்கள், அவர் எப்படி உயர்ந்தவர் அப்படின்ற விஷயங்களை நீங்க கத்துக்குங்க, மீண்டும் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதை எழுதுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் ஸ்ரீதர சுவாமியும் பல பிரார்த்தனைகளை சொன்னாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவு சுலபமா சொல்ல முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல. அதனால அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. நானும் வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இதை படிக்கிறேன், தினமும் படிக்கிறேன். கடந்த ஒரு 2 வாரங்களாக தினமும் நான் இந்த அத்தியாயத்தை படிக்கிறேன், உங்களுக்கு ஒரு எசன்ஸ் கொடுக்கறதுக்கு. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க சிரமப்பட்டு எங்களுக்கு அறிவு கொடுக்குறீங்க. நன்றி மாதாஜி. இல்ல, அது எனக்கும் நல்லது தானே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நீங்களும் அந்த எங்களோட மூத்த மாதாஜியும் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஷ்காம கர்ம யோகம் வந்து பக்தி யோகத்துல வரும்னு சொன்னீங்களே மாதாஜி. நிஷ்காம கர்ம யோகம்ன்றது பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை செய்ய வேண்டியது. சரிங்க. அவ்வளவுதான் மாதாஜி. அவர் செய்யறாங்க, அப்படியே முக்திக்கு போயிருவாங்க. அவங்க எப்படி மாதாஜி பக்திக்கு வரணும்னா அவங்க வந்து ஒரு குருவை வந்து சரணடைஞ்சாத்தானே மாதாஜி அவங்க பக்திக்கு வர முடியும், பக்தி மார்க்கமா மாறும். இல்லைன்னா அவங்க அப்படியே நின்றுவாங்கல்ல மாதாஜி. யார சொல்றீங்க?
நிஷ்காம கர்ம யோகி அப்படிங்கிற பலன்களில எதிர்பார்ப்பு எந்த யோகம் இல்லாம எடுத்தாலும் உங்களுக்கு குரு இல்லாம யோகம் வராது. வர. ஓ இப்ப ஞான யோகத்துக்கு போனீங்கனாலும் குரு வேணும், அஷ்டாங்க யோகத்துக்கும் குரு வேணும், சரி. ஏபிசிடி படிக்கணும்னாலும் உங்களுக்கு குரு வேணும் தானே. பௌதிகமா ஆன்மீகமா என்ன பண்ணாலும் குரு இல்லாம எப்படி பண்ணுவீங்க? ஆனா அந்த குரு என்னை வந்து பக்தி யோகத்துல கொண்டு போய் கிருஷ்ண உணர்வு கொடுத்தாத்தானே மாதாஜி அது எனக்கு பூர்ணமா முழுமை அடையும். ஆமா பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே குரு தேவை. உலகத்துல என்ன பண்றதுக்கும் குரு தேவை. ஒரு சொல்லித்தரத்துக்கு இன்னொரு ஆள் தேவை. அது ஒவ்வொரு நிலையிலும் அதிகம் பாடம் இப்போ ஒரு பாடம் படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கணக்கு பாடம் சொல்லித்தர டீச்சர் வேற, ஆன்மீக சரி பாடம் சொல்லி கொடுக்குற குரு வேற. புரியுதா எஸ் உங்களுக்கு? மாதாஜி. இப்ப எல்லா மாதாஜி நிலையும் நம்மளுக்கு குரு தேவை. இந்த மாயாவாதிகள்லாம் குருவே தேவையில்லை, நீயே உணரு நீயே உணருன்னு சொல்றானுங்க. அது தப்பு. அப்படி முடியாது. நாமளே உணர முடியாது. நம்ம கட்டுண்ட ஆத்மா. அதனால நமக்கு வந்து இந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு மழை வேணும். காட்டு தீயை அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சம்சாரதாவா நலலித லோகா திரணய காருண்ய கனா கனாத்வம். ஏன்னா நாம எங்க இருக்கிறோம்? காட்டு தீயில மாட்டின்னு இருக்கோம். காட்டு தீயை எதாலையும் அணைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் அணைக்க முடியும். அது மழை. அந்த மழையாக வர்றது யாரு? குருதேவர். ஆன்மீக குரு குருதேவர். சரி அவங்களால மட்டும்தான் நம்மள தன்னை உணர்ந்த ஆத்மாவால மட்டும்தான் இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி பண்ண முடியும். அதுக்குதான் அடிக்கடி யாருன்னா என்ன வந்து சிக்ஷா குரு அந்த குரு இந்த குருன்னு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன், நான் வந்து ஒரு சாதாரண டீச்சர் தானே தவிர உங்களை காப்பாற்றுபவர் வந்து ஆன்மீக குரு தான். ஆன்மீக குரு ஆச்சாரியர். நான் தன்னை உணர்ந்தவர்களால தான் இன்னொரு ஜீவனுக்கு காப்பாற்ற முடியும். விஷயங்களை புரிய வைக்கிற பிரச்சாரம் செய்யக்கூடிய சாதாரண பக்தர்கள் தான் நாங்க. உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா ஆச்சாரியனுக்கு தான் உண்டு. பிரபுபாதர் தான் நம்மை கொண்டு போக போற பிரபுபாதர் தான். நம்மள வந்து பிரபுபாதரோட இணைப்பவர் ஆன்மீக குரு. சரிங்க அதுல மாதாஜி. எப்படி இணையணும்னா அவங்க சொல்றத கேட்கறது, முழுமையா கேட்கறது மூலம் தான் இணைய முடியும். இல்லைன்னா இணைப்பு சும்மா நான் தீட்சை வாங்கிட்டேன்னா சரியா போச்சு இல்ல. அங்க இணைய வேண்டும். அவங்க சொல்றத நான் வந்து சரியா கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும் போது தான் இணைப்பு வரும். நாம தீட்சை வாங்கிட்டா அவள்தான் சரியா போச்சு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அது அந்த இணைப்பு வந்து நம்மளை கொண்டு போய் அங்க சேர்க்கும். ஏன்னா இந்த ஜீவன் வந்து முயற்சி செய்துன்னும் போது தெரிஞ்சிடும் அது. அப்போ இணைப்பு ஏற்படும். அந்த இணைப்புல தான் வந்து அப்படியே இழுப்பார். பிரபுபாதர் குடுமையை பிடிச்சி இழுப்பார். அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துருவார். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய பேர் மாலை போட்டு போறாங்க. அவங்களும் குருசாமி குருசாமின்னு சொல்லிட்டு பூஜை அது எல்லாம் வந்து ஒரு சடங்கு மாதாஜி, ஒரு சடங்கு. இது பாருங்க, நம்ம அபராதங்கள்ல வந்து வேத சடங்குகள்னு சொல்றோம் பாருங்க. அது சடங்கு வேற, அதுக்கும் குரு தேவைப்படுது. ஓகே ஓகே அதுக்கும் குரு தேவைப்படுது. இது ஒரு சடங்கு தானே தவிர அதை பக்தின்னு நம்ம சொல்ல முடியாது. சடங்குக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்கா? நாம செய்யறது சடங்கு கிடையாது, பக்தி. அவங்க செய்யறது சடங்கு. ஆனா அப்ப அவங்க கூப்பிட்டா நம்ம போக கூடாது இல்ல மாதாஜி? அவங்க பூஜை வைக்கிறோம் அவங்க வாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு போறதா? போனீங்கன்னா அது பாருங்க, பௌதிகவாதிகளோட நம்ம சேரும்போது நம்ம ஒரு படி கீழே இறங்குறோம். அதுதான் மாதாஜி. நாங்க இதுக்கெல்லாம் வரத்தில்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. வரலன்னா போட்டோம் விட்டுருங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பொதுவா போறது கிடையாது. ஆனா இப்ப குடும்பத்துல இருக்கிறாங்க, ஒரு நிர்பந்தம் அப்படின்னும் போது அங்க போய் ஜெபமாலை எடுத்துன்னு போய் ஜெபிச்சுட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்க சூழ்நிலையை பொறுத்து. ஓகே மாதாஜி. தேங்க்யூ இப்ப மாதாஜி. உங்க அண்ணனோ தம்பியோ உங்க குடும்பத்திலயோ கட்டாயம் இருக்கு அப்படின்னும் போது, இல்லைன்னா வேற எதுனா சாக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவங்க ஆமா நினைச்சு மாதாஜி. நீங்க ஒரு பக்தரா இருந்துன்னு ஒரு பக்திக்கு வர மாட்டேன்றீங்களே அப்படின்னு ஒரு டைலாக் வேற போடுவாங்க. அவங்களுக்கு புரியாதுல்ல. இப்ப அந்த அடிப்படையில ரொம்பவே கீழ்த்தரமான நிலையில இருக்கிறாங்க. பக்தின்றதுன்னா என்னன்னே தெரியலையே அவங்களுக்கு. நான் அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேசவும் கூடாது. ஆக்சுவலா பேசினாலும் புரியாது. ஒரு இப்ப நம்ம குழந்தைகிட்ட போய் இருந்தா எப்படி மாதாஜி பேசாம இருக்க முடியும்? நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே அந்த மாதிரி நீங்க ஐயப்பன் நீங்க வந்து பக்குவமா நழுவு பார்த்துருங்க. ஓகே ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். எனக்கு இப்ப இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு புரியலன்னா எப்படிங்க புரிய வைக்கிறது? அவன் பகவத்கீதை படிக்கணும், அந்த மாதிரி கிளாஸ்க்கு வரணும், ஆத்மானா என்னான்னு தெரியணும், பக்தினா என்னான்னு தெரியணும், கடவுள்னா என்னான்னு தெரியணும். இதெல்லாம் பெரிய லெக்சர் எடுக்க வேண்டி வரும். புரியாது.
அப்போ வந்து பிரசாதத்துக்கு நம்ம போட மாட்டேங்கிறாங்க மாதாஜி. அங்க உறவுகள்ல அவங்க பாவம் இது இவங்கள நம்ம அவமானப்படுத்தி என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. சரி சரி சரின்னு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இது அது அப்படின்னுட்டு இல்லை அப்படியே போறோம்னா பீட் பேக் எடுத்துட்டு போய் அங்கே ஜோரா சாண்டிங் பண்ணிட்டு வந்துருங்க. பஸ் ஓகேம்மா. எதனா அந்த ஐயப்பனுக்கு படிச்சது கொடுத்துட்டாங்கன்னா இல்லை எனக்கு வயிறு ஒரே கட்டமடா வேணாம் அப்படின்ட்டு வந்துருங்க. சரிங்க மாதாஜி. எல்லாத்துக்கும் நழுவிதான் போக வேண்டியிருக்கு. ஆனா உறவினர்களா இருக்கிறாங்க, இது மாதிரி இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய புரிதல்ல தெளிவா இருந்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களை தொடவே தொடாது. ஓகே மாதாஜி. தொடவே தொடாது. புரிதல்ல நீங்க தெளிவா இருங்க. சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அங்க அப்ப அப்படியே ஒரு தெரியாம உங்களை ஐயப்பன் கோயிலுக்கு யாரோ கூட்டின்னு போயிட்டாங்கன்னா அந்த ஐயப்பன்கிட்டயே சுவாமி நான் கிருஷ்ண பக்தர் சாண்டிங் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், ஹெல்ப் பண்ணுங்க. ஐயப்பன் ஆக்சுவலா வேதங்கள்ல சொல்லப்படாத தெய்வம் தெரியுமா? எந்த வேதத்திலயும் ஐயப்பனை பத்தி இப்ப நான் அக்னி, இந்திரன், சந்திரன் அதெல்லாம் வேதங்கள்ல இருக்கு. ஐயப்பன் இல்லவே இல்லைன்றாங்க. வேதங்கள்லே சொல்லல. ஒரு மலைக்கடவுள், இந்த ஊர் காவல் தெய்வம், அந்த மாதிரி ஒரு தெய்வம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா ஆமா, நாளுக்கு நாள் ஜனங்க அதுக்குதான் நிறைய போறாங்க மாதாஜி. அது இந்த ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் தான். அது ஒரு வேதங்கள்லே சொல்லலன்றாங்க. என்னுடைய குருதேவர் சொன்னார் வேதங்கள்ல ஐயப்பன் இல்லை. இப்ப முருகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, காளி மாதா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்திரன், சந்திரன், அக்னி, சனி, ராகு, கேது இதெல்லாம் இருக்கு. ஆனா ஐயப்பன் இல்லை. ஆனா அவர் ஃபேமஸ் ஆயிட்டார். அப்படி தெரியாம யாரோ நம்ம உறவினர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டோம்னா அவர் ஒரு கடவுள், மலை கடவுள் இல்ல ஒரு சிறு தெய்வம் ஏதோ ஒண்ணு மக்கள் கும்பிடுறாங்க. அவங்க கிட்ட அதுல வேற அவரை வந்து முழுமுதற் கடவுளா வேற நினைச்சுக்கிறாங்க அந்த கூட்டம்லாம். எதனா நினைச்சுக்கிட்ட பரவாயில்ல. இப்ப அவங்க நம்ம போராடவும் முடியாது, அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. அவர் ஒரு அவர் ஒருத்தர், ஒரு புனிதமானவரோ அவர் எவரோ தெரியாது. மரியாதை செலுத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு போயின்னே இருக்க வேண்டியதுதான் நம்ம. நானும் இங்க வர்றதுக்கு முன்னாடி போயிருக்கேன் மாதாஜி. அதான் நீங்க மலையாளின்னா அது ஐயப்பன் இல்லாம மலையாளி யாருன்னா இருக்க முடியுமான்னு? இப்ப அறவே மனசுல இருந்து எடுத்துருங்க. அங்க போய் ஐயப்ப சாமி பற்று வச்சுக்கினீங்க அவ்வளவுதான். தீட்சை எல்லாம் இல்ல கிடைக்காது. இல்லவே இல்ல மாதாஜி. இப்ப அதெல்லாம் தம்பி மறந்துருங்க. வருவான், தம்பி தீட்சைக்கு வரான். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற பாடம். ஆமா இல்ல அது புரியல. மாதாஜி. இப்ப நிறைய பேருக்கு புரியாதுங்க. இப்ப நான் போய் நீங்க சிறு தெய்வங்களை வணங்காதீங்கன்னா புரியாது. அப்படிப்பட்டவங்க நான் டச்சே பண்ண மாட்டேன். நீங்க வராதீங்க, தீட்சைக்கு கொடுப்போம், தீட்சைக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க சரி என்ன வாங்க போங்க எல்லாம் பண்ணுங்க ஆமா, அவ்வளவுதான் அப்படியே சொல்லி ஆமா, விட்டுறது. ஏன்னா உங்களுக்கு ஆமா, கனெக்ஷன் வேணும், இந்த பிறவிலே கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னாதான் தீட்சை. அதெல்லாம் பரவாயில்ல அடுத்த பிறவி பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க எல்லாம் சொல்றது இல்லை. நான் ஆமா. நாம ஜெபம் வந்த பண்ணுங்க. புதுசுல நீங்க சொன்னீங்க மாதாஜி, அங்க பொங்கல் எல்லாம் வைக்க போனேன்னுட்டு. அப்ப நீங்க இதோட அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க, கிருஷ்ணரை தான் நான் வணங்க போறேன் அப்படின்னு அதோட விட்டுட்டேன் மாதாஜி. போறதே சரி கிடையாது. சரி ரொம்ப இப்ப நல்லது, இப்ப ரொம்ப வந்து நல்லது. தம்பி வந்து ஏன்னா மாலை எங்கேயுமே போட்டுக்கிறான். ஐயப்பனை பற்றி வேதங்களே சொல்லல. வேதங்கள் இல்லாத தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா என்ன அவங்களுக்கு ஒண்ணும் வராது. அப்ப வருது தம்பி அது எப்படி அப்படின்னா அது உங்களுக்கு இருக்குது தலையெழுத்துல, அதனால வருது. தம்பி வரான் மாதாஜி. ஆனா அவனுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிடுவேன். சரி சரி வேற ஏதாவது மாதாஜி, கேள்விகள்? அப்ப மகேஸ்வரி அவங்களுக்கு வந்து வாஞ்ச கல்பதர்பியஷ கிருபா சிந்து பியவஷ மந்திரம் சொல்லக்கூடாது அந்த கோயில்ல போயிட்டுல மாதாஜி? நம்ம தேவதேவியர் கோவில்ல போயிட்டு அது சொல்றோம்ல மாதாஜி. அங்க போய் நீங்க சாண்டிங் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா பண்ணிட்டு வாங்க. சரி மாதாஜி, சரி சரி. ஹரே கிருஷ்ணா பண்ணிட்டு ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க. மாதாஜி ஸ்ரீதர சுவாமிகள் யார் மாதாஜி? அவர் உரையாசிரியர், நம்ம பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியன். விஸ்வநாத சக்கரவர்த்தி, ஸ்ரீதர சுவாமி எல்லாம் வந்து இப்ப இப்ப ராமானுஜர் மாதிரி ஆச்சாரியர்கள், மிகப்பெரிய ஆச்சாரியர்கள். ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலாம் ஸ்ரீதர சுவாமி பத்தி. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் எல்லாம் நம்ம பரம்பரை ஆச்சாரியர்கள், மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காங்க, உரை எழுதினாங்க. இப்போ சமஸ்கிருதத்துல இருக்குல்ல பாகவதம், பிரபுபாதர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணார், மொழிபெயர்த்தார். இவங்களுடைய உரைகள்லாம் வச்சு அவர் பொருளுரை எழுதினார் பிரபுபாதர். அப்ப அவங்கள படிச்சுட்டு நமக்கு எழுதி கொடுத்தார். உரை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால படிக்க சாஸ்திரத்தை தொடவே முடியாது. பாஷ்யம்னு சொல்லுவாங்க இதுல, நம்ம தென்னிந்தியால பாஷ்யம் அப்படின்னுவாங்க. அது பாஷ்யம்ன்றது உரை, பொருளுரை படிக்கிறோம்ல, பொருளுரை, அது விளக்க உரை,
விளக்கமா முதல்ல மொழிபெயர்ப்பு, அப்புறம் பொருளுரை. பொருளுரையில தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. பொருளுரை தான் ரொம்ப முக்கியம். பொருளுரை படிக்காம நம்ம படிச்சோம்னா உண்மை இல்லை. பாகவதம்லாம் அவ்வளவுதான். சில பேர் அந்த கர்மகாண்டம் மாதிரி ஸ்லோகம் மீனிங் மட்டும் படிச்சுட்டு போறோம்ல, அது அவ்வளவு பிரயோஜனம் கிடையாது. பொருளுரை ரொம்ப முக்கியம். அதுக்குதான் கேள்விகள் எப்போதும் பொருளுரையில இருந்து எடுப்பேன். சரியா? ஓகே மாதாஜி. உரை ஆசிரியர்கள் அவங்க தான் ஆச்சாரியர்கள். ஓகே மாதாஜி. அந்த கேள்விகள் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம், கேளுங்க. என்னன்னா 30 வருஷமா ஆமா ஆமா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சில பேர் பக்தியில வைக்காங்க, 30 வருஷமா இருக்காங்க, திடீர்னு இந்த பக்தியே வேணும்னு விட்டுட்டு போறாங்க. அதுக்கு என்ன காரணம் மாதாஜி? பல காரணங்கள் இருக்கு. அவங்க செய்யற அபராதங்கள் காரணமாகலாம். பக்தி விடுறதுக்கு முக்கியமான காரணம் அபராதங்கள். அபராதங்கள் பல வகைப்படும். நாம அபராதம் இருக்கு, சேவா அபராதம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அபராதங்கள் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்திக்கான சுவையே இல்லாம போயிடும். அது அவங்களுக்கு தான் பாதகம். பக்தியை விட்டு போறாங்கன்னா அவங்க தான் பாதகம். ஆனா என்னைக்காவது மீண்டும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பகவான் ஏதாவது வாய்ப்பு கொடுத்து அடி கொடுத்து திருத்துவார், இல்ல வேற ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்து திருத்துவார். அவங்க செய்யற அபராதங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்கு. யாராவது வைஷ்ணவர்களை நிந்திச்சிருப்பாங்க, அதனால சுவை இல்லாம போயிடும். பக்தியில சுவை இல்லாம போறதுக்கு காரணமே வைஷ்ணவ நிந்தனை. அப்படியே தூக்கி விசிறி அடிக்கும். அபராதங்கள்ல நம்மள எங்கன்னா தூக்கி அடிக்கும். அப்புறம் அடி உத வாங்கி சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம செய்யற அபராதம் நம்ம பகவானை விட்டு விலக்கி விடுகிறதுன்னு புரிஞ்சு திருந்தி வருவாங்க. சரி மத்தாஜி. அந்த 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 பக்தரை நம்ம நிந்திக்க கூடாது, அது நான் புரியுது. ஆனா இருந்தாலும் அந்த சூழ்நிலைமை வர்றப்ப, ஒரு கட்டம் சூழ்நிலை வர்றப்ப, இப்ப அவங்க சொல்றதுக்குலாம் நம்ம பொறுத்துட்டு போக முடியாது இல்ல. ஒரு காலகட்டம் வரப்ப நம்மளும் எகுத்து பேசுற நிலைமைக்கு வருது இல்ல சில டைம். அது எப்படி மத்தாஜி? இப்ப ஒரு 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 தவறு செய்யறாங்க ஒரு பக்தர். அவங்க நமக்கு அநியாயம் இழைக்கும் போது நம்ம அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ண கூடாதுன்னு சொல்லலாம். சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவங்கள சக ஜீவராசிகளாக சக பக்தர்களாக மரியாதை பண்ணணும். நாம பக்தர்களுடைய இல்ல மனிதர்களுடைய தவறைத்தான் வெறுக்கணுமே தவிர அவங்கள வெறுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹேட் த சின், நாட் த சின்னர். பாவத்தை வெறுக்கலாம், பாவிகளை வெறுக்க கூடாது. தவறு செய்பவர்களை வெறுக்கிறது இல்ல, தவறுதான் வெறுக்கிறோம். புரியுதா? யாருன்னா தப்பு பண்ணாங்கன்னா நீங்க பண்றது தப்புங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு கிடையாது. நேரடியா போய் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, இது எனக்கு மனசு வருத்தமாவது, இந்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவங்க கேட்டு அதே தப்பு பண்றாங்க, நம்ம விலகலாம். அவங்க கிட்ட சண்டை போடாம அவங்கள வெறுக்காம. ஏன்னா விருப்பு வெறுப்பு எல்லாம் விடணும். நம்ம விருப்பத்தையும் விடணும், வெறுப்பையும் விடணும். விருப்பு வெறுப்புகளை மீறி வரணும் நம்ம. அப்போ அவங்க கிட்ட அதை சொல்லிட்டு நம்ம விலகலாம். ஓகே மத்தாஜி. சரியா? இப்ப கேளுங்க மாதாஜி. எந்த கோயிலுக்கு போனாலும் வாயில ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான் வருது. பண்ணலாங்களா? நல்லதுதான், நல்லதுதான். நீங்க சொல்லுங்க, சொல்லலாம். இப்ப ஒவ்வொரு தேவனுடைய மனசுலயும் பரமாத்மாவா கிருஷ்ணர் தான் இருக்கிறார். அதனால வேதங்கள் சில நேரங்கள்ல அக்னிய முழுமுதற் கடவுள்னு சொன்னாலும் அக்னிய சொல்றது இல்ல, அக்னிக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை சொல்றதா இந்த பாடத்துல நம்ம படிக்கிறோம். இந்திரனை முழுமுதற் கடவுளா சொல்றாங்க. இந்திரன் இல்ல, இந்திரனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவாகிய கிருஷ்ணரை குறிக்கிறது. அதனால நீங்க தேவி தேவர்கள் கோயிலுக்கு சில நேரங்கள்ல போகக்கூடாது. ஆணையே தொடுத்தினாலும் ஆலயத்துல நுழையாதே அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். ஆலயம் என்பது தேவி தேவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலம். அங்க ஏன் போகக்கூடாதுன்னா அங்க பௌதிகவாதிகள் வராங்கல்ல, அவங்க நம்மள கீழே இறக்கிடுவாங்க. அதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அங்க போக வேண்டி வந்தாலும் நீங்க ஜபம் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தேவி தேவர்கள் சந்தோஷப்படுவாங்க கீர்த்தனம் பண்றீங்கன்ட்டு. கோயில் சுத்தினா கூட அதுதான் வருது மாதாஜி வாயில. அங்க நீங்க ஏன் போறீங்க ஃபர்ஸ்ட்? சரி, சுத்தின்னு ஹரே கிருஷ்ணாவே சொல்லுங்க. அதான் கோயிலுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது ஜபம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணாவே பண்ணுங்க.
ஓகே சரியா? தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. பக் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எஸ் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இப்ப எனக்கு 2 கேள்வி மாதாஜி. ஒண்ணு வந்து இப்ப பக்தர்கள் வந்து தங்க பக்தி இல்லாதப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இப்ப ஒரு பொறாமைத்தனம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கோபம் வர்ற நிலைமை இருக்கும். அதெல்லாம் பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அதை வந்து பக்தியில யூஸ் பண்றாங்க. அது பக்தியில யூஸ் பண்ற நேரம் இப்ப நான் சொல்றேனே மாதாஜி, இப்ப ஒரு வசதியானவங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் தானே இருக்குன்னு வைங்களேன். அந்த ப்ரௌட வந்து பக்திக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ப்ரௌட்னஸ் அது எல்லாத்தையும் பக்தியில இருந்துகிட்டே பக்தர்களுக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப புரியுது. அப்படி யூஸ் பண்ற நேரம் அது ஒரு கேள்வி மாதாஜி. இன்னொரு கேள்வி, அது வந்து நம்ம பக்தர்கள் அவங்க பழகுறவங்க எங்களுக்கு வந்து அது மனசை பாதிக்குது. என்னடா இதே புத்திய அப்படியே வந்து இப்ப இங்க பாவிச்சு செய்யறாங்களேன்னு அது ஒரு விஷயம். அது மனசு பாதிக்கப்படுறதுனால இப்ப நான் எல்லாம் மாதாஜி ரொம்ப அமைதியா போறார். சரி, யாரை எதை சொன்னாலும் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு நான் வந்துடுறார். அவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்கறது இல்ல, எதுக்காக இப்படி நடந்தீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கதைக்க போறது இல்ல. மத்தது இன்னொரு விஷயம் மாதாஜி, இப்ப பற்று இல்லாம வாழணும் அப்படின்றீங்க. பொதுவா இப்ப நான் வந்து குடும்பத்துல இருக்கிறதுக்கு என்ன ஃபுல் டைமும் நான் வந்து எதையாவது படிச்சுக்கிட்டோ இல்லாட்டி பகவானை நினைச்சுக்கிட்டோ இல்லாட்டி உங்களோட கிளாஸ் எதையாவது போட்டு கேட்டுக்கிட்டோ இப்ப காலையில மங்களாரத்துல தொடங்குனா எனக்கு தெரியும் மாதாஜி நைட் வரைக்கும் நான் அப்படியே பக்தி இல்லை என்கிட்ட. ஏன்னா இப்ப குழந்தைகள் சொல்லுங்களேன் மாதாஜி, இப்ப குழந்தைகள் ஏதாவது செஞ்சா டக்கு அந்த குழந்தைகள் பக்கம் தான் முதல்ல மனசு போகுது. ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா புரியுது, நான் வந்து ரொம்ப பற்று வச்சுட்டேன், இதுல இருந்து கொஞ்சம் விலகுனாதான் முழு நேர பக்தியை நமக்கு முழு நேரம்னா ஃபுல் டைமா பகவானோட. இப்ப குழந்தைக்கு ஒண்ணு நடந்தா என்னோட துடிக்கிற அந்த மனசு பகவானுக்கு ஐயோ கொஞ்ச நேரம் பிரசாதம் கொடுக்க லேட்டாவும் பகவான் பசியில இருப்பாரே அப்படின்றது வந்து எனக்கு துடிப்பது வந்து குறைவா இருக்குது. விளங்கிச்சா மாதாஜி? இப்ப குழந்தைக்கு அப்ப அந்த உணர்வு வந்து எனக்கு அங்க பகவான் கிட்ட வந்தாதான் நான் உண்மையாவே பற்றற்று பகவான் மேல உண்மையான பக்தி பண்றேன்றது அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த உணர்வு கூட எனக்கு இல்ல அப்படின்னா பக்தி நிலை இல்ல. ஆனாலும் மாதாஜி இந்த பற்றுல இருந்து இந்த நாள் முழுக்க அந்த பக்தியை தான் பண்றோம், ஆனா அந்த பற்றுல இருந்து எனக்கு விடுபட முடிய மாட்டுது. எதுக்காக மாதாஜி? இப்ப 13 வருஷம் பக்திக்கு வந்து 13 வருஷமா தெரிஞ்ச டைம்ல இருந்து இதைத்தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு பற்றுல இருந்து வெளியே வர இயல மாட்டுது. ஏன் மாதாஜி? சரி, இப்ப முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். பௌதிகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் ஆன்மீகத்துல வந்த பிறகு கூட அவங்களுடைய அந்த தன்மைகளை அவங்க வச்சிருக்கிற அந்த தன்மைகளை இங்க காட்டுறாங்க. அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது அதானே கேள்வி? ஆமா மாதாஜி. அவங்க முன்னேற்றம் அடையாத பக்தர்கள், அவங்க வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய அனர்த்தங்களை அவங்க கண்டறிஞ்சு எடுக்கலைன்னா எல்லாருக்கும் இது வந்து ஹோம்ஒர்க்கோ. இது ஒருத்தரும் பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற என்ன கெட்ட குணங்கள் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், தானாக நடக்கும். எப்போ நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுடைய கெட்டதெல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். எனக்கு அது புரியுது. ஏன்னா நான் சின்ன வயசுல ரொம்ப கோவப்படுவேன், பொறாமப்பட்டிருக்கேன், சிறு சிறு தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய தவறுகளும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ தவறுகள்னு கண்டறிஞ்சேன். தவறுகள்னு கண்டறிஞ்சு அதை வந்து எப்படி எடுக்கிறது. எனக்கு இன்னொரு பழக்கமும் இருந்துச்சு. இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது. அந்த பழக்கம் அது ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தையும் எடுக்கணும், அது தவறு அப்படின்ற கண்டறிகிறேன். கண்டே அறியாதவர்கள் இருக்கிறாங்க. பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டே அறியலன்னா அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியாது. தூரம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய மென்டர் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, குரு கிடையாது, தலைவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அவங்கள நம்ம திருத்தவே முடியாது. அவங்க வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து என்னை திருத்துங்கன்னு சொல்லும் போது தான் நம்ம கை வைக்க முடியும். இது மாதிரி இருக்கு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது சகிக்க முடியல. குப்பை இருந்தா அந்த வாசனை அடிக்கும். நம்ம மனசுல குப்பை இருந்தாலும் அந்த வாசனை நம்ம வெளியே வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம வந்து மனசுல குப்பைகளை வச்சிருந்தோம்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல துர்நாற்றம் வரும். ஆனா அந்த நபர் அதை உணரவில்லை என்றால் நாம ஒண்ணும் பண்ண முடியாதே. அதனால தூர விலகி போக வேண்டியதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் மேல குடும்பத்து மேல இருக்கிற பற்று எப்பவுமே போவாது, எப்பவுமே போவாது. நீங்க இப்போ இருக்கும்போதே பழகப்படணும். ஏன்னா அப்ப போய் சில பேர் வந்து பற்றே இல்லாம ஆட்டம் போடுறாங்க, அதை நான் சொல்லல.
பற்றே இல்லாமல், அன்பு இல்லாமல், பற்றுன்னு சொல்ல, அன்பு கூட இல்லை. அன்பு வைக்கணும், பற்று வைக்கக்கூடாது. உங்க குழந்தைகளோ கணவனோ குடும்பத்தின் நபர்கள் மேல அன்பு கண்டிப்பாக வைக்க வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செய்யணும். அதோட சேர்ந்து பக்தியை பண்ணுங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு இந்த பற்று வர மாதிரி பகவான் உங்களை பண்ணிடுவார். அந்த அறிவை கொடுப்பார். இடைவிடாம கிருஷ்ணரை தியானம் பண்ணும்போது, இடைவிடாம போராடும் போது, ஒரு கட்டத்துல அங்கு நீங்கள் இந்த உடலை விடும்போது எந்த குழந்தை ஞாபகம் வராது, கிருஷ்ணர் ஞாபகம் வரும். நான் ஆன்மீக உலகத்துக்கு போறேன், என் கடமையை நல்லா முடிச்சிட்டேன், எல்லா குழந்தைங்களையும் போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்க. ஒரு பஸ் ஏறி போகும்போது, ஒரு ஊருக்கு போகும்போது, போயிட்டு வரேன்பா, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையை பகவான் கொடுப்பார். அதை கொடுக்கணும். நான் இங்க கடமையை ஒழுங்கா செய்யறேன். கடமையான ஒரு பெண் கடமையை செஞ்சே ஆகணும். குழந்தைங்களுக்கு பிரசாதத்தை போட்டு ஆகணும், நல்ல வழியை காட்டி ஆகணும். அதுங்க கல்யாணம் ஆகி தனி காலில் நிக்கிற வரைக்கும் ஒரு தாய் தந்தையின் கடமை இருக்கிறது. நீங்க வானப்பிரஸ்தம் எடுக்க முடியாது. அவங்கெல்லாம் செட்டில் ஆன பிறகும் அவங்களே நினைச்சிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா நீங்க அவுட்டு. அவங்க செட்டில் ஆயிட்டாங்க, நல்லபடியா வச்சுட்டேன் பகவான். அவங்கள நாம யார் பாத்துக்கிறது? இந்த எண்ணத்தையும் வளர்த்துக்கணும். ஒரு தாய் தாப்பனும் நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜடபரதன் மாதிரி மான தூக்கின்னு சுத்தக்கூடாது. கிருஷ்ணர் பாத்துக்குவாரு. நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கும் யோசனை பண்ணிக்கினே இருக்கணும். நான் இந்த காலகட்டத்துல இந்த உடலை விட்டு நான் போதான் போறேன். போறதுக்கான மனசு தயார் பண்ணிக்கணும். சிலதுங்கெல்லாம் போய் ஆஸ்பத்திரியா ஏறி அதுலயே இருந்து என் உடல் நல்லா பாத்துக்கணும், நல்லா எதுக்கு நான் என்னத்துக்கு நல்லது பாத்துக்கணும்னு அதுக்கு பின்னாடி ஓடுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஜபமாலை தான் அப்படின்ட்டு வரணும். அது வானப்பிரஸ்த நிலை இப்ப கிடையாது. குழந்தைகள்லாம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆயிட்டு எல்லாரும் தனித்தனியா நல்லா இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தத்துல தீவிரமா பக்தி பண்ணுங்க. அதே சமயத்துல ஆனா சில பேர் சில நேரத்துல அப்படியே வெறுத்து ஒதுக்கணும்னு நான் சொல்ல. எல்லார் மேலேயும் அன்பு கண்டிப்பா வைக்கணும். எல்லா உறவினர்கள் மேலேயும் அன்பு வையுங்கள், பற்று வைக்காதீங்க. அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பு என்பது அவங்களுக்கு எது நல்லது பண்ணுமோ அதான் அன்பு. பற்று என்பது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் ஆடுறது, அது பேர் பற்று. இப்போ ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அது நல்லது இல்லைன்னு தெரியும் நமக்கு, ஏன்னா சளி பிடிக்கும், அது நல்லது இல்லை. ஆனா நான் ஐஸ்கிரீம் கொடுத்தேன்னா அது மேல பற்று வச்சுங்கிறேன்னு அர்த்தம். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் அன்பு வச்சுங்கிறேன்னு அர்த்தம். அதனால அப்படி அன்பு வையுங்கள், பற்று வைக்காதீர்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர்களை கிருஷ்ண உணர்வுல கொண்டு வாங்க, அதுவும் ஒரு கடமை. நீ எதனா ஆட்டம் போடு, நீ கறிமீன் மிட்ட கூட தின்னு, நீ எதனா பண்ணு அப்படின்ட்டு நான் தாயாகிய நான் விடக்கூடாது. நீ 4 விதிமுறைகளை கடைபிடி, 16 மாலைகளை ஜெபி, நல்ல வழிக்கு வா அப்படின்னு சொல்றதும் உங்க கடமை. அப்படி செஞ்சு அப்படி செய்ய 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 உங்களுக்கே தானா கொடுப்பாரு. பற்றின்மைய கிருஷ்ணர் கொடுத்துருவார். கிருஷ்ணர் மேல பற்று வைக்கும் போது குந்தி மகாராணி பாண்டவர்கள் மேல பற்று வேணான்னு வேண்டாங்க. பாண்டவர்கள்லாம் தூய பக்தர்கள், அவங்க மேலேயே பற்று வேணான்னு வேண்டாங்க. அந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் வேண்ட தேவையில்லை, அவரே கொடுப்பாரு. அவரை முழுசா சரணடைஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய 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 அந்த ஏரோப்ளேன் அப்படியே தரையில தானே ஓடும் முதல்ல, அப்படியே டேக் ஆஃப் எடுத்துரும். அந்த மாதிரி உங்களுக்கும் டேக் ஆஃப் வரும், கவலைப்படாதீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்து பேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. நன்றி. நாளைக்கு வகுப்பு கிடையாது.